Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரவை வச்சு பண்ணியிருக்கேன். 15 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூட நீங்கள் கார சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அதோட காம்பினேஷனே தனி, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இட்லி மாவு தோசை மாவுலாம் தீர்ந்து போன சமயத்தில் ரொம்ப சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புத்தம்புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது 300 கிராம் அளவு ரவை இருக்கும். இது வறுக்காத உப்புமா ரவை தான். ஸோ இது போல் சேர்த்ததுக்கப்புறமா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்க்குறேன். இது ஒரு 50 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா 2.5 ஸ்பூன் அளவு இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கக்கூடாது, சர்க்கரை தான் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். 1.5 கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கோங்க. நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா நைஸாக இருக்கணும். இந்த ரெசிபி ஈஸ்ட் இல்லாமல் கூட பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்ததாக அந்த ரெசிபியையும் அப்லோட் பண்ணுறேன். இப்போது மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரை அலசுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அலசினேன். ஸோ மொத்தமாக நம்ம இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆப்பம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட தோசை பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். தோசை பேன் இல்லைன்னா நீங்கள் இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் நெய் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் 1 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லேசாக அதில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போது நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுல, இந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இதில் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இது பபிள்ஸ் கொடுக்குது. இப்போ மூடியாச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஆப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம அரிசி இல்லைனா அரிசி ஊற வச்சு அரைக்கிற ப்ராசஸ், அதுக்கப்புறம் புளிக்க வைக்கிறது, இது எதுவுமே பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் தேங்காய் பால்லாம் சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் கூட தேங்காய் பால் ஆப்பம் மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இது பாருங்கள், இது நான் நெய் சேர்க்காமல் பண்ணியிருந்தேன். ஸோ ஷேப் அழகாக வந்திருக்கு. நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்து பண்ணோன்னா ஷேப் கொஞ்சம் எந்தல் முந்தலாக இருக்கும். ஆனால் நீங்கள் நெய் எண்ணெய்லாம் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக கிடைக்கும். இப்போ கூட நான் எண்ணெய் சேர்க்கலை, அப்படியே மாவு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அதோட ஷேப் எவ்வளோ ரவுண்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பம் சுவையாக தயாராகிருச்சு. இதை நான் இன்றைக்கி ரோட்டு கடை கார சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். இந்த சட்னி இந்த ஆப்பத்துக்கு பக்காவான காம்பினேஷனாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்னி ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.